கன்னி ராசி நண்பர்களே, இந்த 2014ஆம் ஆண்டு உங்களுக்கு வளங்களை தருவதற்காகவே வருகிறது. கடந்த ஒரு ஆண்டு காலமாக நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளிலும் சிக்கி தவித்தீர்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் எள்ளளவும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் ஆட்டி படைக்கப்பட்டீர்கள். ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சூன் மாதம் 12ஆம் திகதி வரைக்குமே உங்களுக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருப்பார். 10வது வீட்டிலே குரு பதவியை கெடுப்பார் என்றெல்லாம் ஒரு பழமொழி இருக்கிறது. 10ஆம் இடத்து குரு பௌசை குறைக்கும் என்றும் ஒரு பழமொழி இருக்கிறது. 10வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்திருக்கும் நேரத்திலே இந்த ஆண்டு பிறந்திருப்பதனால் சின்ன சின்ன பயம் உங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுவரை கட்டி காப்பாற்றிய கௌரவத்தை எல்லாம் இழந்து விடுவோமோ என்ற ஒரு அச்சமும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சூன் 13ஆம் திகதி முதல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டை விட்டு விலகி 11ஆம் வீடான லாப வீட்டிலே குரு பகவான் வந்து அமர்வதனால் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். வேலையில்லாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கும் அது முதல் நல்ல வேலை கிடைக்கும். கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய அமைப்பும் உண்டாகும். திடீர் யோகங்களும் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் இழந்த நற்பெயரையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் உருவாகும். யாரோ எதையோ சொன்னதையெல்லாம் நம்பிக்கொண்டு உங்களை பார்த்தாலே ஒதுங்கி சென்ற நண்பர்கள் உறவினர்களெல்லாம் மீண்டும் தேடி வந்து பேசக்கூடிய அமைப்பும் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 4வது ராசியிலே இந்த 2014ஆம் ஆண்டு பிறப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றம் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. நோய் நொடி உபாதைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்றாலும் இந்த ஆண்டிலே சனவரி மாதம் முழுக்க செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பதனால் சனவரி மாதத்திலே ஆரோக்கிய குறைவெல்லாம் அதிகரிக்கும். அதே போல மார்ச் மாதம் 25ஆம் திகதி முதல் சூலை மாதம் 13ஆம் திகதி வரைக்குமே உள்ள காலகட்டம் முழுக்க செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலேயே அமர்வதனால் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்களெல்லாம் அதிகமாகும். இரத்த பற்றாக்குறை உருவாகும். இரத்த அணுக்கள் உடம்பிலே கொஞ்சம் குறையும். குறிப்பாக அயன் கால்சியம் சம்பந்தப்பட்ட குறைபாடுகளெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான உணவு வகைகளை நீங்கள் உண்பது மிகவும் நல்லது. அடுத்தபடியாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் முதல்தான் ஆரோக்கியமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அதுவரைக்குமே சின்ன சின்ன விபத்துகள், சின்ன சின்ன இழப்புகள், ஏமாற்றங்களெல்லாம் செவ்வாயால் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே செவ்வாய் இந்த ஆண்டிலே ஆகத்து மாதம் வரைக்கும் சரியில்லாததனால் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. செவ்வாய் பகவான் உங்களை ஒரு பக்கம் வாட்டி வதைத்தாலும் மற்றொரு பக்கம் குரு பகவான் சூன் 13ஆம் திகதி முதல் அருமையான இடத்திற்கு வருவதனால் சூன் 13ஆம் திகதி முதலே செவ்வாயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஏமாற்றங்கள், விபத்துகளை பற்றியெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியும் இந்த வருடத்திலே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலே புதன் நின்று கொண்டிருக்கும் நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறப்பதனால் கடந்த ஆண்டை விட நீங்கள் சாதிப்பீர்கள். மகிழ்ச்சி உண்டு. புதிய முயற்சிகளும் வெற்றியடையும். உங்களுக்கு 7.5 சனியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் பாதச்சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டிலே டிசம்பர் மாதம் 17ஆம் திகதி வரைக்குமே பாதச்சனி இருப்பதனால் நீங்கள் கை காலை கவனமாக பயன்படுத்த வேண்டும். காலில் அடிபட வாய்ப்பு இருக்கிறது. சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. வீராவேசத்துடன் பொங்கி எழுந்தெல்லாம் பேச வேண்டாம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகள் எடுப்பதையெல்லாம் இந்த வருடத்திலே நீங்கள் தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் நிதானமாக பேசுவது பழகுவது நல்லது. மனதில் பட்டதையெல்லாம் பளிச்சென்று பேசி பிரச்சனைகளிலே சிக்கிக்கொள்ள வேண்டாம். சூன் மாதம் 20ஆம் திகதி வரைக்கும் ராகு 2வது வீட்டிலும் கேது 8வது வீட்டிலும் நின்று கொண்டிருப்பதனால் செலவுகள் கூடிக்கொண்டே போகும். ஆனால் சூன் மாதம் 21ஆம் திகதி முதல் ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேயே வந்து அமர்வதனால்
கொஞ்சம் சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். சிறு சிறு உடல் உபாதை தானே, இதையெல்லாம் சரி பண்ணி கொள்ளலாம் என்றெல்லாம் அலட்சியமாக இருக்காதீர்கள். ஏதேனும் உடல் உபாதை என்றால் கொஞ்சம் மருத்துவரை அணுகுவது நல்லது. கை வைத்தியமெல்லாம் செய்து கொண்டிருக்காதீர்கள், கவனமாகவே இருங்கள். சூன் மாதம் 21ஆம் திகதி முதல் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே வந்து அமர்வதனால் வீண் சந்தேகத்தால் கணவன் மனைவிக்குள் பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே சூன் மாதம் 21ஆம் திகதி முதல் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போவது தான் நல்லது. மற்றபடி இந்த ஆண்டு முழுக்க வெள்ளி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார். வெள்ளி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் பிரச்சனைகள் சிக்கல்களின் வேகங்கள் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். வியாபாரத்திலேயும் ஓரளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குறிப்பாக சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் திடீர் லாபம் வியாபாரத்திலே உண்டு. வாடிக்கையாளர்களும் தேடி வரத் தொடங்குவார்கள். புது வாடிக்கையாளர்களும் வருவார்கள். பழைய பாக்கிகளும் வசூலாகும். கடையை விரிவுபடுத்துவீர்கள், அழகுபடுத்துவீர்கள். கடையிலே ஒரு விதமான கூட்டமும் இருக்கும். எனவே சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் எதிர்பாராத திடீர் யோகங்களும் எதிர்பாராத பணவரவும் வியாபாரத்திலே திடீர் லாபங்களும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி மிகப்பெரிய லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சூன் மாதம் 12ஆம் திகதி வரைக்குமே 10வது வீட்டிலே குரு பகவான் அமர்ந்து உங்களை பாடாய்படுத்துவார். 10வது வீட்டிலேயே சூன் 12ஆம் திகதி வரை குரு நீடிப்பதனால் விரும்பத்தகாத இடமாற்றங்கள், சின்ன சின்ன அவமானங்கள், பதவி இழப்பு, சலுகை இழப்பு, தகுதி இழப்பு இவையெல்லாம் ஏற்படக்கூடும். சிலர் உத்தியோகத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்காக வழக்குகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் சூன் மாதத்திலே 13ஆம் திகதி முதல் குரு பகவான் லாப வீட்டிற்கு வருவதனால் சூன் 13ஆம் திகதி முதல் உத்தியோகத்திலே திடீர் யோகம் உண்டு. உத்தியோகத்திலே உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, புது சலுகைகளும் கிடைக்கும். உத்தியோக சம்பந்தப்பட்ட வழக்கிலே வெற்றியும் அடைவீர்கள். மாணவ மாணவிகளே, உங்களுக்கு உயர்கல்வியிலே சின்ன சின்ன தடைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கூடுதல் கவனம் செலுத்தி படியுங்கள். விடைகளை எழுதி பார்ப்பதும் மிகவும் நல்லது. சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் உயர்கல்வியிலே வெற்றி உண்டு. அதன் பின்னர் வரக்கூடிய தேர்வுகளிலெல்லாம் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். 7.5 சனி நடைபெற்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் விடைகளை எழுதி பார்ப்பது, சொல்லி பார்ப்பது நல்லது. கன்னி பெண்களே, இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல் விவகாரத்தை தள்ளி வையுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களின் உண்மையான சொரூபம் எது என்பதனையெல்லாம் இந்த வருடத்தின் முற்பகுதியிலே நீங்கள் உணர்வீர்கள். சூன் 13க்கு பிறகு காதலிலும் வெற்றி உண்டு, கல்வியிலும் வெற்றி உண்டு, திடீர் திருமண வாய்ப்புகளும் கூடி வரும். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகளெல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வருடம் சூன் மாதம் 12ஆம் திகதி வரை குருவின் போக்கு சரியில்லாததனால் அலைச்சல், ஏமாற்றங்கள், கடன் தொல்லைகள், நோய் நொடி உபாதைகள் இருந்தாலும் சூன் மாதம் 13ஆம் திகதி முதல் குரு பகவான் வலுவடைந்து உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் அது முதல் பணவரவு, செல்வாக்கு, திடீர் யோகம், வீடு மனை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் கூடி வரும். ஜனவரி முதல் ஆகத்து மாதம் வரைக்கும் செவ்வாயின் போக்கு சரியில்லாததனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். செப்டம்பர் மாதம் முதல் அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆரோக்கியத்திலே யோகமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். ஆக மொத்தம் இந்த 2014ஆம் ஆண்டு முற்பகுதி உங்களுக்கு கசப்பை தந்தாலும் மையப்பகுதி மகிழ்ச்சியையும் இறுதிப்பகுதி அதிரடி யோகங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். இந்த வருடம் முழுக்க நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டால் எல்லா வகையிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாகும்.